ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்ல. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சியராமா டெக்னாலஜிஸ பத்தி வீடியோ போடலாமா அப்படின்னு இது பண்ணியிருந்தார். எஸ்ஜிஎஸ் பத்தி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அத பேஸ் பண்ணி நம்ம இப்ப அத அனலைஸ் பண்றோம். இவங்க வந்து நல்லா இன்ஜினியரிங் சர்வீசஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ், பிசிபி அசெம்பிளி, பாக்ஸ் பில்டிங், எண்ட் ஆஃப் த டெஸ்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இதுலலாம் குடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஃபேக்டரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியால எல்லா கார்னர்ஸ்லயும் வச்சிருக்கிறாங்க. இது போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் கவர் பண்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, கன்சியூமர் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர், ரயில்வே, ஐடி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல்ஸையும் அவங்க பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அ 20 கண்ட்ரிக்கு மேல கவர் பண்றாங்க. பட் வந்து இந்த குளோபல் கிளையண்ட்டுங்கிற இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழைய டேட்டாவா இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 21க்கு உண்டான டேட்டாவா இருக்கு. அப்டேட்டட் டேட்டா அதுல இல்ல. இவங்க வந்து வேர்ல்ட் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் 11 இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 ஆர்&டி ஃபெசிலிட்டி இருக்கு. டோட்டலா 270 கிளையண்ட்ஸ் வந்து அவங்க அக்ராஸ் த கண்ட்ரீஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுடைய பிசினஸ் மாடல் என்னன்னா, அ அ டிசைன் லெட் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரென்த், ரேபிட் புரோட்டோடைப்பிங் இருக்கு. ஃப்ளெக்சிபிள் வால்யூம் ஹை மிக்ஸ் மேனுஃபேக்சரிங். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலபிலிட்டி ஆஃப் த ஸ்ட்ராங் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ். இதுதான் இவங்களுடைய அ இது வந்து பிசினஸ் மாடலாவும், இதாவும் அவங்களுடைய ம் பிசினஸ் ஐடியாவுமாவுமே இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட நம்ம கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கீ மெட்ரிக்ஸ்ல என்ன சொல்லுது? ரூ. 588 கரண்ட் பிரைஸ். ஆனா ரூ. 705 வரைக்கும் போயிட்டு இப்ப ரூ. 518 சாரி 518 588ன்னு சொல்லிட்டேன். 518 கரண்ட் பிரைஸ். ஆனா 705 வரைக்கும் போயிட்டு கீழ இறங்கிட்டு இருக்கிறான். இவன் எங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கிறான்னா, 250லேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். இப்ப இவனோட பிஇ வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 79ன்னு இதில காட்டுது. ஆனா குவார்ட்டர்லி போட்டு பார்த்தோம்னா 74க்கு குறைஞ்சு போச்சு. இன்னும் குறைஞ்சா தான் உண்டு. ஆனா புக் வேல்யூ பார்த்தோம்னா 88. அவைங்க ரிப்போர்ட்ட நான் படிச்சு பார்த்தேங்க. அவங்க சொல்லும்போதே எம்டி சொல்லும்போதே, அது வந்து நாங்க ஜெனரல் ரிசர்வ்ன்னு எதையும் நாங்க கீப் அப் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிறத போட்டிருக்கிறாரு. ஜெனரல் ரிசர்வ் ஏதாவது கீப் அப் பண்ணி அசெட் ஏதாவது சேர்த்தா தானே புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். இப்ப வந்து டிவிடெண்ட் கொஞ்சம் குடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எபோவ் 10%ல இருக்கு. பட் இந்த குவார்ட்டர்ல குறைஞ்சிருக்கு. இது ஆனுவல் ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி அது வருது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து பார்த்தோம்னா 80 இருக்கு. இதெல்லாம் வந்து ஆஃப்டர் கொரோனாக்கு அந்த கொரோனா காலகட்டங்களோட புரொடக்ஷன்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிருந்திருக்கும். அதனால டிமாண்ட் ஒரே டயத்துல பூஸ்ட் ஆயிருந்தது. அந்த பூஸ்ட்ல வந்து ஏறுனது தான். ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆஃப் டிமாண்ட். இப்ப எல்லா கம்பெனியும் அதுல வந்து நெறைய சின்ன சின்ன கம்பெனிய கூட விடாம எல்லா கம்பெனியும் போட்டு பிடிச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து டிமாண்ட் எல்லாமே இப்போ அவங்களுக்கு வந்து நார்மலைஸ்டு ஆகும்போது, இப்ப இவங்களோட எக்ஸஸ் டிமாண்ட் எல்லாமே டைல்யூட் ஆகும். இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எவன் எவன்லாம் கொரோனா காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்கள்ல ஏறுன அந்த கன்சியூமர் ப்ராடக்ட் இதெல்லாம் இப்ப 2 வருஷமா இவன் வந்து டிமாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அநேகமா இந்த வருஷத்துலேருந்து டிமாண்ட் நார்மலைஸ் ஆயிரும்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் போஸ்ட் கொரோனா அவன் வந்து பண்ணான் பாருங்க. அவன் உடனே மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு மேல ஏத்துனான் பாருங்க. அவைங்களுக்கு எல்லாம் மேல ஏறிட்டு, இப்ப இந்த வருஷம் 23 வரைக்கும் ஏறிட்டு, இந்த வருஷம் அவன் வந்து டிமாண்ட் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது டிமாண்ட் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இவங்களுக்கு கடன் ரொம்ப கம்மியா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறது தான் இதுல புரிதல். நம்மளோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 101. ஆனா டிடிஎம் இன்ட்ரின்சிக் வேல்யூ 97. இது பார்த்தீங்கன்னா, இது கம்மியாகுது அப்படின்னு சொன்னா, அவங்க எஸ்டிமேஷன்ல கம்மி பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. கிரகம் நம்பர் 114. கிரகம் நம்பர காட்டிலும் 6 மடங்கு இவன் மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. பிரைஸ் டூ கிரகம் இப்ப 4.5 இருக்கு. ஹை பார்த்தோம்னா 6 மடங்கு
ஏறி நிக்கிறான். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், இது வந்து ஆனுவலைஸ் பண்ணிக்கலாம். ஆனுவலைஸ் பண்ணிக்கிட்டு, இதில இதுவரைக்கும் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நமக்கு இங்க இந்த இதிலயே பார்த்து பார்த்து பழகிட்டு அதில வரமாட்டேங்குது. இப்ப இதில வரைக்கும் நமக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நெட் ப்ராஃபிட்லாம் சூப்பரா எடுத்திருக்கிறான். இப்ப என்ன பிரச்சனை இங்க நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, குவார்ட்டர்லி ரிசல்ட்ல தான் மார்ஜின் குறைஞ்சு போச்சு. பார்த்துக்கலாம், இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அ 5% குறைஞ்சு போச்சு பாருங்க. எங்க இருந்தவன் 5% குறைஞ்சிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க, ஜூன் மாசம் 6, அப்புறம் செப்டம்பர் 7, அதுக்கப்புறம் 5. சரி, இவன் நெட் ப்ராஃபிட் டிடிஎம் நெட் ப்ராஃபிட் ரூ. 122,00,00,000 ரூ. 123,00,00,000 போட்டிருக்கிறான். விச் எவர் இஸ் ஹையர் தான் நம்ம எடுக்க போறோம். இந்த ரூ. 123,00,00,000 இவன் கவர் பண்ணுவானான்னு பார்த்தோம்னாக்க, அது கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எப்படி கம்மியா இருக்கு? 50, இங்கிட்டு ஒரு 30ன்னு வச்சுக்குவோமே, 80 எடுத்துட்டான். இன்னும் ரூ. 40,00,00,000 எடுக்கணும். இந்த ரூ. 40,00,00,000 போன தடவ, அதாவது 40 இல்ல 50, ஆமா 40, 40, ரூ. 45,00,00,000 எடுக்கணும். போன தடவ எடுத்த மாதிரி மார்ச் மாசத்துல ரூ. 45,00,00,000 எடுத்தான்னாக்க, டிடிஎம்மோட ப்ராஃபிட்டோ கிடைச்சிரும். இல்ல அப்படின்னு சொன்னாக்க, டபக்குன்னு கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது ஒரு சூட்சமம். அவன் போன வருஷம் இருந்த ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஆர் டிடிஎம் விச் எவர் இஸ் ஹை. எது ஹையா இருக்கோ அத மீட் அவுட் பண்ணணும். அத மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டாக் பிரைஸ ஒரு குவார்ட்டராவது இறக்கிப்புடுவாய்ங்கங்கிறது என்னுடைய புரிதல். இது என்னுடைய புரிதல் தான் இதுல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,700,00,00,000 டிடிஎம் குடுத்துருக்காய்ங்க. இந்த ரூ. 2,700,00,00,000 மீட் அவுட் பண்ணுவானான்னாக்க, 700, 1,400, ரூ. 2,000,00,00,000 மீட் அவுட் பண்ணிட்டான். இங்கிட்டு ஒரு ரூ. 20,00,00,000 இருக்கு. 2,020,00,00,000 மீட் அவுட் பண்ணிட்டான். இன்னும் ரூ. 700,00,00,000 பண்ணணும். இவன் ரூ. 700,00,00,000 மார்ச் மாசம் பண்ணியிருக்கிறானான்னாக்க, இவன் வரக்கூடிய காலகட்டங்கள்ல பண்ண போறானா இல்லையாங்கிறது தான் மேட்டர். இது கிடைச்சா இது நமக்கு போதும். சரி, இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோடதுல என்னெல்லாம் நமக்கு வந்து புரிதலுக்குள்ள வருதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப இது வந்து செல் ஜோன்ல இருக்கு. இவன் வந்து ஒரு 9 நெகட்டிவ் குடுத்துருக்கான், குடுத்துட்டு போறான். டியூரபிலிட்டி ஸ்கோரும் கம்மியா இருக்கு. வேல்யூவேஷன் ஸ்கோர் ரொம்ப கம்மியாயிருச்சு. மொமெண்டம் ஸ்கோர் கம்மியாயிருக்கு. இதெல்லாம் கிரீன்ல வரணும். அப்டின்னா மாத்திரம் தான் அது மேல எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல் ஜோன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஹோல்ட் அண்ட் பைக்கு வந்து நெறைய ரேட்டிங் வந்து கன்சஸ் ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாரி தான் இது. இப்ப நம்ம இந்த ஆனுவல் ரிசல்ட்ல பேசின எல்லா விஷயமும் பிளஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இதுல இருக்கும். டவுன் ட்ரெண்ட்ல தான் கீப் அப் ஆயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ரிப்போர்ட், வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ட நான் வந்து லாஸ்ட் குவார்ட்டருக்கு உண்டானத நான் அக்சஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அப்படி அக்சஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பேசினது தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னாக்க, இங்க இது 2ம் ரெவென்யூ வந்து ஈக்குவலா இருக்கு. இபிஎஸ் எபிடா எபிடா வந்து குறைஞ்சு போச்சு ரேட்டிங்ஸ்ல. அதே மாரி ப்ராஃபிட் மார்ஜினும் குறையுது. ஆர்ஓசி, ஆர்ஓஇ ரிட்டர்ன் மார்ஜினும் குறையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இவங்களோட அந்த வொர்க்கிங் கேப்பிட்டல், நெட் வொர்க்கிங் கேப்பிட்டல் டேஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டா தான் இருக்கு. கீழ குறையல. குறைஞ்சா நல்லாருக்கும். சரி, இப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, Q4ல வந்து ஏதோ இவங்க ஃபண்ட் வந்து ஏதோ இவங்களுக்கு கெப்பாசிட்டி பூஸ்ட் குரோத் வந்து இங்க 2,04,00,000,000 இது வந்து வருதாம். அதாவது செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, 400லேருந்து 500 மில்லியன் வந்து இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத இவங்களால எதிர்பார்க்கிறாங்க. நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் ஜார்ஜியான் அண்ட் நொய்டால வந்து எதிர்பார்க்கிறாங்க. அத கொண்டு வந்துட்டாங்கன்னா, இது வந்து ரெவென்யூவ பூஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால மார்ச் மாசம், அப்புறம் செப்டம்பர் மாசம் எப்படி வருதுங்கிறத பார்த்து, செப்டம்பர் திடீர்னு ஏறுச்சுனாக்க, இந்த நியூஸுக்காக ஏறுச்சுங்கிறதுக்காக நம்ம யோசிக்கக்கூடாது. அப்புறம் இவங்களுடைய ரிஸ்க் வந்து கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூவேஷன் ரிஸ்க் கால்குலேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, இது வந்து மேல ஆட்டோமேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்மென்ட். அந்த செக்மென்ட்ட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் இவன் பிடிச்சு வச்சிருக்கிறான் பாருங்களேன். இந்த செக்மென்ட்ட பார்ப்போம். இந்த செக்மென்ட்ல வந்து ஆட்டோ செக்மென்ட் இப்ப வந்து கடைசியா வந்த டிசம்பர் ரிசல்ட் பிரகாரம் ரூ. 1,500,00,00,000 வந்திருக்கு. போன தடவ போன குவார்ட்டருக்கு வந்து ரூ. 1,700,00,00,000.
இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கூட, ஆனா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது கம்மி. அதே மாரி கன்சியூமர் இதுல வந்து ஒரு ரூ. 30,00,00,000 கூட வந்திருக்கு. ஹெல்த் கேர்லயும் அதே மாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100,00,00,000 150,00,00,000 கூட வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல்ஸ்ல வந்து ஒரு ரூ. 40,00,00,000 கம்மியாயிருக்கு விட்டுறலாம். அதே மாரி அ இதுல வந்து ஐடி அண்ட் ரயில்வேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,00,00,000 கம்மியா இருக்கு. இதுதான் இவன் பண்ணக்கூடிய செக்மென்ட். இப்ப இந்த செக்மென்ட் எல்லாத்தையும் பண்ணும்போது, என்ன பண்றாங்கன்னா, இவனோட ரிப்போர்ட்ட நான் படிச்சு பார்க்கும்போது, ஈவி வெஹிக்கிள்ஸ நெறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஈவி வெஹிக்கிள்ஸ பத்தி பெரிய ரிசர்ச்சே இவிங்க போட்டாய்ங்க, தனியா போடுறது. அப்ப அவன் ஆட்டோ செக்மென்ட்ல அவன் எதிர்பார்க்கிறான், மேல வந்து இந்த ஈவி வெஹிக்கிள்ஸ் அதோட டிஸ்ப்ளே அந்த அவங்க சர்வீஸ்ல வருது பார்த்தீங்களா? அந்த அவங்களோட அந்த இதுக்குள்ள இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த டிஸ்ப்ளேஸ் அந்த 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 இன்ஜினியரிங்க்குள்ள வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து மேல வர்றதுக்கு ஆர்டர் நெறைய கிடைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க யாரு எதிர்பார்க்கிறா? கம்பெனி எதிர்பார்க்கிறாங்க. ஈவி வெஹிக்கிளோட குரோத் இருக்கு. அதனால இன்னும் அந்த செக்மென்ட்ட நெறைய கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து மேல ஏறுறதுக்கான ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆட்டோமேட்டிவ் செக்மென்ட் வந்து மேல ஏத்தி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற பாசிபிலிட்டீஸையும் கொண்டு வருது. அதே சமயத்தில கீழ இறக்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுடைய பிசினஸோட மார்ஜின் தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். மார்ஜின மெயின்டெயின் பண்ணிட்டாங்கன்னா, இது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு அப்படிங்கிறது அனாலிசிஸ்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப வந்து இவனுடைய இது பார்ப்போம். டெக்னிக்கல்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவன் கீழ இருந்து 1.61 ஏறிட்டு அந்த இடத்திலேயே முட்டிக்கிட்டு நிக்கிறான். இப்ப பிசினஸ் குறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் குறை சொல்றாய்ங்க. அத விட்டுருங்க. நம்ம வந்து நான் வீக்லி சார்ட் வச்சிருக்கிறேன். பிவோட் பாயிண்ட் டூ பிவோட் பாயிண்ட் இந்த பிவோட் பாயிண்ட்லேருந்து இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு இப்ப அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த மார்ச் அதுக்கு அடுத்தது ஆனுவல் ரிப்போர்ட் சூப்பரா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, இது 920 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவே கொஞ்சம் இவன் இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவான். பிஇ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவான். கிட்டத்தட்ட 74 கிட்டக்க இருக்குங்கும்போது, அவன் அட்ஜஸ்ட் பண்ணுவான். மேற்கொண்டு ஏத்துவானாங்கிறதுல இது இருக்கு. ஏன்னா 90க்கு வந்துருச்சுனாக்கா பிஇ அட்ஜஸ்ட் ஆகணும். எதுல? இபிஎஸ்ல அட்ஜஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் மிச்ச மார்ஜின்லயும் அட்ஜஸ்ட் ஆகும்போது பிஇ நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். நெட் ப்ராஃபிட் கூடணும். அப்புறம் இபிஎஸ் வந்து கூடணும். கூடிடுச்சுனாக்கா பிஇ அட்ஜஸ்ட் ஆயிரும். அட்ஜஸ்ட் ஆயிருச்சுன்னா, இது மேல ஏத்திட்டு கொண்டு போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சப்போஸ் அது கூடாம குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்ப பிஇ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஸ்டாக் வேல்யூ தான் இறக்கி ஆகணும். அப்ப கீழ அடிச்சு கீழ இறக்கினாய்ங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த 350 கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரூ. 200 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளோ வருவான் அப்படின்னு சொல்றதுன்னா, அவன் வந்து பிஇக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டோட இபிஎஸ் வந்து எவ்வளவு கூட எடுக்கப் போறான், குறைய எடுக்கப் போறாங்கிறத பேஸ் பண்ணி தான், இது மேல ஏறுது, கீழ இறங்குது. எவ்வளோ ரூபாய் ஏறுது, எவ்வளோ ரூபாய் இறங்குதுங்கிறதையே டிசைட் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட்டையும், ஆனுவல் ரிசல்ட்டையும், செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல இது சைட்வேஸ்லயே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எஸ்டிமேஷன்ஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இது மேல வந்து இதுவரைக்கும் கூட மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 414 வரைக்கும் கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். தகவல் நல்லபடியா பயனுள்ளதா இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளுடைய நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. வியூஸ் அண்ட் அந்த இது என்னது? வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்ல. அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அது நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா செய்யுங்க. அது கேட்கறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. சரி எனிவே அத நீங்க பார்த்துக்கலாம். அ ந நமக்கு ஆதரவு பண்ணக்கூடிய அத்தனை பேத்துக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே!